தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எபேசியர் புத்தகம் 2:5 படிக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கை வேலைப்பாடுகள், நன்மை செய்வதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கு என்று சொல்லப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 12 படிக்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பொது நன்மைக்காக என்று சொல்லப்படுகின்றது, சுயநலத்திற்காக அல்ல. கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகள், வாய்ப்புகள், நேரங்கள் எல்லாம் பிறரை இறைவன் அன்பிலே, இறை உறவிலே வளர்ப்பதற்கு துணை புரியக்கூடியதாய் அமைய வேண்டும். நாம் செய்கின்ற நன்மைகள் நமக்கும் நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கும் இறையர்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாய் அமைகின்றது. நம்பிக்கை என்கிற நங்கூரத்தை நாம் அடிப்படையாக கொண்டு நன்மை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுள் அங்கே அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். நம்பிக்கையில் 2 நிலைகளை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். முதலாவதாக, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 9:22 படிக்கின்ற பொழுது 12 ஆண்டுகள் வேதனை வாடிய பெண் இயேசுவை அணுகி வருகின்றாள். அவரை பார்த்து இயேசு சொல்கின்ற வார்த்தை, மகளே துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி. லூக்கா புத்தகம் 18:35 இருக்கின்ற வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம், பார்த்திமேயு இயேசுவினை கதறுகின்றான், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி அவருக்கு பார்வை கொடுப்பதாக இருக்கின்றது. நம்முடைய நம்பிக்கை நமக்கு அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி வந்த ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், அற்புதத்தை, அதிசயத்தையும் கண்டுகொண்டார்கள். அதே போல மனிதர்களுடைய நம்பிக்கை அவர்களோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கை அவருடைய பணியாளருக்கு, மகனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. ஜெபக்குழ தலைவர் யாயிருடைய நம்பிக்கை அவருடைய இறந்த மகளுக்கு உயிரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. மார்த்தா மரியாளுடைய நம்பிக்கை அவருடைய இறந்த சகோதரன் லாசருக்கு உயிரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. கானான பெண்ணுடைய நம்பிக்கை அவருடைய மகளை பீடித்திருந்த பேயின் அடிமைத்தலையிலிருந்து அவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. ஆக நம்முடைய நம்பிக்கை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இறைவனுடைய அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அற்புதத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற, அற்புதம் நடப்பதற்கு துணை புரிகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா என்று சொல்லி சிந்திக்கத்தான் இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது. இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது முடக்குவாத முற்றவனை சுமந்து வந்த 4 நம்பிக்கையை கண்ணோக்கிய இயேசு, அவர்கள் நம்பிக்கையை கண்ணோக்கிய இயேசு அந்த மகனுக்கு சுகம் கொடுத்ததாக, அந்த முடக்குவாதத்திலிருந்து விடுதலை கொடுத்ததாக நற்செய்தி சொல்லி காட்டுகின்றது. இந்த 4 மனிதர்கள் நம்பினார்கள். எப்படியாவது இந்த மனிதன் இயேசுவின் அருகிலே கொண்டு போனாள், நிச்சயமாக இயேசு இவருக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நம்பினார்கள். ஏனெனில் இந்த 4 அந்த மனிதனை நேசித்திருக்க வேண்டும், அந்த மனிதன் படுகின்ற கஷ்டங்களை, துன்பங்களை கண்ணார கண்டிருக்க வேண்டும், இந்த மனிதனுக்கு எப்படியாவது விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திலே அந்த ஆர்வமும் அன்பும் பற்றி எறிந்திருக்கும். எனவேதான் 4 சுமந்து கொண்டு அவரை இயேசு அருகிலே கொண்டு வர பார்க்கின்றார்கள். உண்மையான அன்பு இல்லையெனில், உண்மையான ஆர்வம் அவர்களிடம் இல்லையெனில் கூட்டத்தை பார்த்து அவர் என்ன செய்திருக்கலாம், கூட்டம் மிகுதியாக இருக்கிறது, உன்னை இயேசு அருகிலே கொண்டு போக முடியாது என்று சொல்லி அவர்கள் வெளியிலேயே வைத்திருக்கலாம். ஆனால் அவருடைய அன்பு உண்மையானதாக இருந்ததினாலே, அவர்கள் இயேசு மீது வைத்திருக்க நம்பிக்கை ஆழமாக இருந்ததினாலே, எப்படியாவது இந்த மனிதனை இயேசு அருகிலே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கூரையை மேல் ஏறி கூரையை பிரித்து இயேசு இருக்கிற இடத்திலே அவரை இறக்குகின்றார்கள். இது அன்பும் நம்பிக்கையும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு இடமாக இருப்பதினாலே இயேசு அற்புதத்தை செய்கின்றார். யோவான் புத்தகம் 11:42 நாம் பார்க்கின்றோம் அல்லவா, நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொன்னாரே. இந்த 4 நம்பிக்கை அந்த முடக்குவாத முற்றவனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது. அன்னை மரியாளும் இதைத்தானே காண ஒரு திருமணத்திலே செய்தார்.
அந்த இல்லத்திற்கு, அந்த இல்லத்தின் மணமகன் மணமகளுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு வரவிருக்கின்ற துன்பங்களை, அந்த அவமானத்தை அறிந்து கொண்ட மரியாள் அந்த குடும்பத்தின் மீது, அந்த தம்பதியர் மீது அவள் வைத்திருந்த அன்பு, ஆர்வம், இயேசு மேல வைத்திருந்த நம்பிக்கை, இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இயேசுவின் அருகிலே அந்த பிரச்சனையை கொண்டு வந்து கொட்டப்படுகின்றது. ரசம் தீந்து போயிற்று. அங்கே மரியாள் அற்புதத்தை செய், ரசத்தை கொண்டு வா என்று சொல்லவில்லை, ரசம் தீந்து போயிற்று. இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை உன்னுடைய கரங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன், இனிமேல் செயல்படுவது உன்னுடைய விருப்பம் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுக்கின்றார். அங்கே அற்புதம் நடப்பதற்கு அன்னை மரியாள் துணை புரிந்தால், இங்கே இந்த முடக்குவாதம் ஊற்றவன் சுகம் பெறுவதற்கு 4 நம்பிக்கை துணை புரிந்தது. நம்முடைய வாழ்விலும் கூட நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய்கள் நீங்குவதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்துவார். நம் நம்பிக்கை ஆழமுடையதாக இருக்கின்ற பொழுது நாம் நம்மோடு இருக்கிற மனிதர்கள் படுகின்ற கஷ்டங்கள் மீது, அவர்கள் மீது அன்பினை ஆழப்படுத்துகின்ற பொழுது, ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் கரங்களை அதை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது நிச்சயமாக இயேசு நம்மை பயன்படுத்துவார். நம்முடைய நம்பிக்கை நாம் ஜெபிக்கின்ற மனிதர்களுக்கு, ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற மனிதர்களுக்கு விடுதலையை, சுகப்படுத்தும் வல்லமையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது மக்கள் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக மன்றாடுங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள், இந்த தடைகள் நீங்க எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து மக்கள் சொல்லுகின்றார்கள். அன்பு சொந்தங்களே, நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது யாக்கோபு 5 அதிகாரத்திலே படிக்கின்றோம், நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை குணப்படுத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நாம் பயன்படுவோம். இந்த நாளிலே, இந்த திருவரை காலத்து 2வது ஞாயிறு திங்கட்கிழமையிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். நாம் பயன்படுகின்ற, நன்மை செய்கின்ற மக்களாக இருக்கின்றோமாம். இயேசுவின் அற்புதம் பிறர் வாழ்வில் நடப்பதற்கு நான் ஒரு கருவியாக இருக்கின்றேனா? பரிந்து பேசுவோம், பிறருக்காக மன்றாடுவோம், ஜெபிப்போம். தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நம் உறவுகளாக நினைத்து அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்னை மரியின் குரலை கேட்டு தன்னை ரசமாக மாற்றிய கடவுள், 4 விசுவாசத்தை கண்டு முடக்குவாதம் மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்த கடவுள், நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை மிக ஜெபத்தின் வழியாக நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கும் விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நம் வாழ்விலை கண்டுகொள்ளச் செய்வார். ஆகவே அன்பு சொந்தங்களே, பிறர் வாழ்விலே அற்புதம் நடப்பதற்கு நம்முடைய நம்பிக்கை ஒரு தூண்டுகோலாய் இருக்கட்டும். நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் அன்பை சுவைப்போம், நாமும் அற்புதத்தை கண்டுகொள்வோம், பிறரும் அற்புதத்தை கண்டுகொண்டு இயேசுவில் நம்பிக்கை வைக்க துணை புரிவோம். கடவுள் நம்மோடு இருப்பாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே, இயேசுவில் நம்பிக்கை வைத்திடு, என்றுமே கலங்காதே, நீயும் என்றுமே கலங்காதே.